எல்லாருக்கும் வணக்கம்ங்க. மறதிங்கிறது மனுஷனுக்கு உள்ள பெரிய பலவீனம். மனுஷனுக்கு மட்டுமல்ல, நம்மளை படைத்த கடவுளுக்கே கூட அது உண்டு. கடவுள் மறந்து போன பல விஷயங்கள்ல இந்த ஊரும் ஒன்று. ஒரு நல்ல ரோடு இருக்கா, ஒரு பஸ் வசதி இருக்கா, இல்ல ஒரு ஆஸ்பத்திரி தான் இருக்கா? ஏதோ மேற்கால உள்ளவங்க கொஞ்ச நாளா தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. விதை நில வித்துனாலே கேவலம் நினைச்சோம். விளையிற நிலத்தையே வித்துக்க வேண்டிய நிலைமையா இருக்கு. இவ்வளவு ராசியான இந்த ஊருக்கு பேரு மச்சம்பட்டி. நம்ம கஷ்டம் தீர ஒரு வழி இருக்கு. ஐயா மாரே, அம்மா மாரே, தம்பி மாரே, தங்கை மாரே, விவசாய பெருங்குடி மக்களே, அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்க ஊரை தேடி வந்திருக்குங்க. அரசாங்கம் கொடுக்கிற பரிசுங்க 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லைன்னு முத பரிசு 10 லட்சம். நீங்க காசு கொடுத்து வாங்க போற ஒத்த ரூபாய் சீட்டு நாளைக்கு உங்களுக்கு பல லட்சமா திரும்ப கிடைக்கலாங்க. ஆமா, நமக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்துட்டா நம்ம என்ன பண்ணலாம்? தெரியாம இருந்துச்சுன்னு எட்டுமே கொடுத்துட வேண்டியதான். 50 ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய். உங்க ஊர்ல வாங்கின லாட்டரி சீட்டுக்கு தான் முத பரிசு 10 லட்சம் விழுந்திருக்கு. அறிவு கட்ட முட்டா மாமா, அந்த சீட்டை எனக்கு விற்க வேண்டியதுடா. யோ லூசு மாமா, அந்த சீட்ல தான் பரிசு விழுந்து தெரிஞ்சா உனக்கு ஏன் தரேன்? நானே வச்சுக்க மாட்டேனா? மாமா, எனக்கு ஒரு யோசனை. இந்த காணாம போன சீட்டு நம்பர் எனக்கு தெரியும். இதை ஏன் நம்மளே போலிய தயார் பண்ணக்கூடாது? உங்க ஊருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை தயார் பண்ணுங்க. நாளை பின்ன பிரச்சனை வந்துட்டு அவரை கை காமிச்சு நம்ம ஒதுங்கிக்கலாம். தயார் பண்ண முடியுமா? இறங்கிட்டா தரையில இறங்கிட்டா மண்ணுக்கு வைக்க போறா. வீச இல்லாத வீரப்ப சொல்லி தட்டி தூக்க வாரா. வெச்ச குறிய பத்தி எரியும் அடிபடையும் இவன் மச்ச கலரு ஆளுதான் புரியும். தேவையில்லாம நமக்குள்ள பிரச்சனை வேணாம். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, தரேன். எவ்வளவு தருவ? உன் வாழ்நாள்ல இது வரைக்கும் நீ பார்த்திருக்காத பணம் 1000 ரூபாய். நான் 10,000 ரூபாய் தரேன். வாங்கிட்டு ஓடி போயிடு. புலி, என்னை பத்தி தெரியாம பேசாத. நான் மசுரை கட்டி மலை இழுக்கவும் தயங்க மாட்டேன். வந்த மலை போன மசு. நான் அது கூட நம்ம இழுக்க போறோம். போறதுக்கு ஒண்ணும் இல்ல.